நிர்வாண நிலையில் தன்னையே மறந்து பெரிய 140 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு இரவு பகல் பாராமல் காசி நகரத்தை சுற்றி தெரிந்தவன், எல்லா பேராற்றலையும் பாற்றவன், சிவனையே காசி விஸ்வநாதரே நேரடியாக கண்டேன் என்று ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். அப்படியாப்பட்ட அந்த பேராற்றலுக்குரிய திருலிங்கரே எம்மால் எதுவும் இல்லை, எல்லாம் அந்த பிரபஞ்சத்துடைய செயல், என் தாத்தா காரணம், என் தாய் காரணம், நான் காரணம் என்று ஒரு பொழுதும் திருலிங்கர் இல்லை. எந்த யோகியும் சொல்ல மாட்டான். எந்த யோகியும் இந்த வார்த்தை வரவே வராது. எம்மால் ஒன்றும் இல்லை. அப்படிதான் இந்த செயலை, இந்த வடிவத்தை சொல்ல தொடங்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது. அந்த செயல் வடிவத்தை நீங்கள் பாற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செயல், இந்த உலகத்துக்கு இந்த செயலை, இந்த வடிவத்தை எத்தனையோ யோகிகள், நாம் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை, மறைப்பொருளாக, பாடல்களாக, கிறுக்காக, புலம்பலாக, வேடிக்கையாக, சிரிப்பாக, வார்த்தையாக, உரையாடல்களாக எத்தனையோ யோகிகள் அழுக்கு சட்டையோ, சட்டை இல்லாமலோ, கோமணம் கட்டியோ கட்டாமலையோ எத்தனையோ துறவிகள் சொல்லிட்டான். அதை முழுமையாக மக்களிடம் போய் சேரவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது நம் போன்ற கொஞ்சம் கிறுக்கு இல்லாதவன்கிட்ட இதை சொல்லி மீண்டும் அவங்களுக்கு ரீகால் பண்ணு, மீண்டும் சொல், அவ்வளவுதான். இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சாமிக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு மாதிரி, கொஞ்சம் விஷயம். அது இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஜீரோ. நமக்கு தெரிந்தது பிரபஞ்சம், அது நமக்கு இந்த வாய்ப்பை வழங்குது. இந்த இடத்துல உட்கார்றதுக்கான இந்த வாய்ப்பை பரிபூர்ணமாக வழங்கியவர் அவர்கள். நம்ம என்னன்னா இந்த ஆடுறது தான், பாம்பு ஆடும்ல, அந்த மாதிரி நம்ம மகுடியை ஊதுகிறார் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் பாம்பாட்டியாக இருந்து மகுடியை ஊதுது, நான் நாகமாக இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறேன். அதோடைய சத்தத்தில் சில நேரத்தில் ஆடுகிறேன், சில நேரத்தில் பேசுகிறேன். இதுதான் இதற்குள்ள இருக்கின்ற செயல், இதற்குள்ள இருக்கின்ற அனுபவம். இதை ஒரு மக்கள், எளிய மக்கள் புரிந்து கொண்டு தத்துவத்தோடு செயலோடு அதை எப்படி நம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு யோகியை பார்ப்பது மட்டுமல்ல, நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து என்ன செயலை எடுத்துக்கொண்டு நாம் எப்படி போக வேண்டும், அதுதான் முக்கியம். காலம் நேரத்தை விரயம் செய்துவிட்டு நம் உடலை இன்னொருவரிடம் கொடுத்து அதை நாசம் செய்து விடக்கூடாது. நாம் இருக்கும்போதே, இந்த உடலில் நல்ல செயலோடு இருக்கும் போதே நம் எதையாவது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு தொடர்பையோ ஒரு நல்ல செயலையோ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல செயலாக மாறும். அதற்காகத்தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் பல்வேறுபட்ட உயிர் துளிகளுடன், ஆன்மாவிடம் சில உரையாடல்களையோ சில எழுத்து வடிவத்தையோ கொடுக்கிறது. அதுக்காகத்தான் நம்மளும் இந்த வேலையை செய்கிறோம். நம்மளும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம். யாரும் அவ்வளோ சாமானியமாக பிரபஞ்சத்தில் இருக்கிற உரைகளை புரிஞ்சு கொள்ள முடியாது. யாரும் அவ்வளோ சாமானியமாக ஒரு விஷயத்தை பெற்ற முடியாது. ஆனால் அவங்க பெறலனாலும் இந்த செயல் தொடர்ந்து ஏன் நடத்தப்படுதுன்னா, இது ஒழிக்கப்பட்டாதான் அவங்களுக்கு இன்னைக்குலனாலும் நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணும், ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கிறதோடைய பொருள் தான். இப்ப சில வாசல்கள் உடல்ல திறக்க முடியாது. சில வாசல்கள், முக்கியமான வாசல்கள் இருக்கு. 9 வாசல்கள் நமக்கு சொல்லியிருக்கிற கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்கு. இது மாதிரி திறக்கப்படாத வாசல் நிறைய வாசல் இருக்கு. இப்ப இந்த மாதிரி குரல்கள் ஒலிக்கப்படும் போது சில வாசல்கள் தன்னை மீறி திறந்துரும். அந்த திறக்கிறதுக்காக திறந்துச்சுன்னா தியானம் தானா வந்துடும். உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சந்தோஷத்தோட ஓடி ஒரு நர்ஸு சொல்லுவாங்கல்ல, ஆஸ்பத்திரியில் உங்க வீட்டு அம்மாவை சேர்த்துருந்தீங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சுப்பா அப்படின்னோன்னா ஓடி சொல்லும்போது சந்தோஷமாயிருவீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம உங்க உடல்ல ஒரு வாசல் திறக்கும். அப்ப அந்த சந்தோஷத்தை நீங்க துள்ளி குதிச்சு சொல்வதற்கு யாரும் இல்லாம திண்டாடுவீங்க. அங்க ஒருத்தர் இருப்பார். யாருன்னா அதுதான் பிரபஞ்சத்துடைய பேர் ஆற்றல். ஒரு சக்தி இருந்து அதை ரசிக்கும், அதை கொண்டாடும். ஆனா நீங்க அதை உங்களால பார்க்க முடியாது. அடுத்தடுத்த வாசல்கள் திறக்கும் போது அதை நீங்க பார்க்க முடியும், அதை நீங்க ஒரு செயல் செஞ்சுக்க முடியும். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற பெரிய செயல், பெரிய வடிவம். நிறைய பேருக்கு இது தெரியாது. தியானம் பண்ணிட்டு நீங்க பாட்டுல விட்டுறலாம். ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கிற வாசல் திறக்கும். அதுதான் செயல். அதனாலதான் டெய்லியும் திறந்தா அது பேர் சொர்க்க வாசல் கிடையாது. சரியான சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் ஒரு கதவை திறக்கணும், அதுதான் சொர்க்க வாசல். அந்த மாதிரி சரியான நேரத்துல உங்கள் உடல்ல இருக்கிற ஒரு வாசல் திறக்கும். அது திறக்கும் போது அதுதான் சொர்க்க வாசல். அப்பதான் அந்த செயல். பல நாள் நீ தியானம் பண்ணி என்ன கிழிச்ச அப்படின்னு உங்க வீட்டுல யார் வேணாலும் கேட்கலாம். ஒரு நாள் உங்க சதையை கிழிச்சிட்டு அது வெளியில வரும்.
அதுதான் சொர்க்க வாசல். அந்த வாசல் வரும்போது எதிரில் இருக்கிறவன்லாம் உங்கள்கிட்ட நிற்க முடியாது. இது உண்மை, இது செயல், இது வடிவம். அது என்ன ஆகும்? திறந்துச்சுன்னா சாவு கூட மாறி போயிடும், எல்லாம் மாறி போயிடும், அனைத்தும் மாறி போயிடும். உங்களை ஈஸியா தூக்கிட்டு கொண்டு போய் உங்களை எரிச்சிட முடியாது, புதைச்சிட முடியாது. அதுல ஏதோ ஒரு செயல் இந்த பிரபஞ்சத்தால் இறை செயல் கலக்கப்படும். உங்க மரணத்துக்குள்ள இறையோடைய செயல், இறையோடைய அனுமதி இல்லாம உங்களை தூக்கி கொண்டு எவனாலையும் போக முடியாது. அது ஏதோ ஒரு மேஜிக்க, வாசல் திறந்தவனை வழி அனுப்பி வைப்பதற்கு இறைவனே வருவான். அதுதான் செயல். சொர்க்க வாசல் திறந்தால் அங்க இருப்பவன் எவன் இருக்கிறான்னா இறைவன் இருக்கான். அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற செயல்ல, ஒரு உடல்ல ஒரு வாசல் திறந்தா உங்களை வழி நடத்துறதுக்கும் சரி, உங்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்கும் இறைவனே வருவான். எல்லா வாசலும் திறந்தால் நீயே இறைவனாகி போய்வார். இவ்வளவுதான் விஷயம். இதை நம்ம எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. இது உங்ககிட்ட சொல்லப்பட்டாக வேண்டும் என்பது பிரபஞ்சத்துடைய கட்டளை, பிரபஞ்சத்துடைய செயல். இது டிஆர்பி ரேட்டுக்காக, யூடியூப் சேனலுக்காக, ஏதோ ஒரு சாமியார் நானும் உருவாகிட்டேங்கிறதுக்காக இது பேசப்படுறது இல்லை. இது இந்த காலத்தில், இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் இந்த வார்த்தை ஒலிக்கப்பட்டே ஆகணும். யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் இந்த குரல், இந்த வார்த்தை திருவண்ணாமலையில கேட்கணும் அப்படிங்கிறது காலத்தின் செயல். காலம் என்பது ஒரு மிகப்பெரிய செயலாக இருந்து இதை கொடுக்குது, இந்த வடிவத்தை கொடுக்குது. அதனாலதான் இறைவன் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம், நம்மளால யோசிக்க முடியாததை எப்பொழுதும் யோசிக்கக்கூடியது இறைவன். அதான் காலமாக இருக்கிறதுனாலதான் காலம் கணிஞ்சிருச்சுன்னா அங்க வாய்ப்பே கொடுக்காது. அதான் காலம் வந்துருச்சுன்னா உங்க நிலைமையை மாறின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான், அது செயல்தான், அந்த வடிவம் தான். காலத்தால், இந்த நேரத்தால், இந்த செயலால், இந்த குரல், இந்த செயல் மக்களிடம் ஒலிக்கப்பட்டாக வேண்டும், கேட்கப்பட்டாகும். இது எந்த தனி மனிதனாலோ அரசாங்கத்தாலோ எந்த ஜமீன்தார்களாலோ உருவாக்க முடியாது. எதை வேண்டுமானாலும் மனிதன் உருவாக்கலாம். இந்த பேராற்றலை, இந்த சக்தியை ஒரு தனி மனிதன் உருவாக்கி நீ பேசிடு, பிரபஞ்சத்தை பரப்பு, இறைவனை பரப்பு, இறை ஆற்றலை பரப்புலாம் பண்ண முடியாது. அவ்வளவுதான் சொல்றது. இதோடைய உண்மை தத்துவம் அவ்வளவுதான். திருலிங்கர் தோன்றியதும், ரமணர் தோன்றியதும், நம்ம போன்ற ஒரு ஆள் வழிபோக்கனாக நிக்கிறதுக்கும், நிறைய நாளைக்கு தோன்ற இருக்கிறதுக்கும், இது எல்லாமே பிரபஞ்சத்துடைய செயல் வடிவம். அவ்வளவுதான். இதோட டைரக்டர் மேல பேர் ஒளியாக இருக்கிற நாமெல்லாம் அவருடைய ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதாபாத்திரமாக அவர் கொடுக்குற சீன் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நடிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி, எங்கள் உடல், உயிர், பிரபஞ்சத்துக்கு ஆன்மா அருங்கோண சக்கரம். வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி, எங்கள் உடல், உயிர், பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம். ஆன்மா அருங்கோண சக்கரம். வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி, எங்கள் உடல், உயிர், பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம்.